ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எப்போவுமே நம்மளுடைய டெரஸ் கார்டனில் அடிப்படை காய்கறிகளான கத்தரிக்காய், வெண்டைக்காய், இந்த அவரை இது போன்ற செடிகளை தான் நம்ம தொடர்ந்து வளர்த்து வருவோம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய செடி. இந்த அவரை வெண்டையெல்லாம் நமக்கு தொடர்ந்து காய்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த செடிகளை வளர்த்து வருவோம். இப்படி காய்கறிகள்லாம் ஒரு 3 அல்லது ஒரு 4 மாதம் வரைக்கும் தான் நமக்கு ஈல்டு கொடுப்பாங்க. திரும்பவும் நம்ம வேறு புதிய செடிகளை வச்சு தான் நம்ம திரும்பவும் காய்கள் எடுக்க முடியும். ஒரு சில செடிகள் எல்லாம் 2 அல்லது 3 வருடத்திற்கு நமக்கு தொடர்ந்து காய்கள் கொடுக்கக்கூடிய செடிகளும் இருக்குது. அதையும் டெரஸ் கார்டனில் சூப்பராகவே வளர்த்து நம்ம நிறைய ஈல்டு எடுக்கலாங்க. அதுதான் இந்த சுண்டைக்காய் செடி. என்னுடைய சுண்டைக்காய் செடி என்னுடைய டெரஸ் கார்டனில் ஒரு பெரிய தொட்டியில் ஒரே ஒரு செடி தான் போட்டேன். சுண்டைக்காய் செடி இந்த தொட்டியில் 2 வருடமாக இருக்குது. இந்த ஸ்டெம்மை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ முத்தி இருக்குது பாருங்கள். 2 வருடமாக எனக்கு தொடர்ந்து காய்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது. என்னுடைய சேனலில் இந்த சுண்டைக்காய் செடி வளர்ப்பு வீடியோ போட்டிருந்தேன். அதே செடி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 5 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் ஒரு செடியில் இவ்வளோ காய்கள் பிடிக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு. பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. பூக்களே உதிராமல் மொத்த பூக்களும் காய்கள் ஆகிருக்கு பாருங்கள். வளர்கிற செடியில் இவ்வளோ காய்கள் பிடிக்குமான்ற சந்தேகம் நிறைய நண்பர்களுக்கு இருக்குது. சுண்டைக்காய் செடி வளர்க்கணுன்னா டெரஸ் கார்டனில் ஒரு 4 விஷயங்களை நம்ம கவனித்தா போதும். ஃபஸ்ட்டு ஒன்று க்ரோ பேகு. நம்ம 18க்கு 18 சைஸ் க்ரோ பேக் எடுத்துட்டோம் அப்படின்னா செடி நல்ல பெரிய இதாக வளர்ந்து நிறைய ஈல்டு கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மண் கலவை ஈக்குவல் ரேஷியோவில் செம்மண்ணும் காயப்பித்தும் வெர்மி கம்போஸ்டும் கொடுத்தா போதும். இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த செடி தொட்டிகளுக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம டெரஸ் கார்டில் செடி வளர்க்குறது ஆர்கானிக்கான காய்கள் எடுக்கிறதுக்காக தான். அப்போ உரங்களும் நம்ம ஆர்கானிக்கான உரங்கள் தாங்க கொடுக்கணும். என்னுடைய செடிக்கு மண்புழு உரம் ஒரு முறை கொடுப்பேன். அடுத்து 10 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுச்சாண எரு இது ஒரு கைப்பிடி அளவு தாராளமாக கொடுப்பேன். இது ரெண்டும் இல்லை அப்படின்னா கடலை புண்ணாக்கு ஊற வச்சு தண்ணியில் கலந்து நல்லா டைலூட் பண்ணி அதையும் கொடுத்து வருவேன். மண்ணுக்கு கொடுக்குற உரம்னு பார்த்திங்கன்னா இந்த 3 உரம் தாங்க. உரங்கள் கொடுக்கும் பொழுது மண் நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் என்னுடைய செடி தொட்டில் எப்போவுமே மண் இப்படி தான் இருக்கும். நம்ம செடி தொட்டிக்கு உரம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா மண்ணை நல்லா அப்படி லூஸ் பண்ணி விடணும். லூஸ் பண்ணிவிட்டு இந்த உரங்களை தாராளமாக 2 கைப்பிடி அளவு கொடுத்தா போதும். ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை நல்ல செடியோட வளர்ச்சி சூப்பராகவே இருக்கும். அது இந்த செடியை தாக்கக்கூடிய பூச்சின்னு பார்த்திங்கன்னா இந்த மாவு பூச்சி தான். இந்த கத்திரிக்காய் செடியிலும் சுண்டைக்காய் செடியிலும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இலைக்கு அடியில் தான் மேக்சிமம் இருப்பாங்க. இந்த தண்டுகள் பகுதியிலும் இருப்பாங்க. இந்த செடியை வளர விடாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த பூச்சி தான். இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்த மீன் அமிலத்தை நம்ம வாரத்துக்கு 2 முறை இலைகள் மேலேயும் ஸ்டெம்மு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்தது இந்த வேப்ப எண்ணெய் கரைசலும் தொடர்ந்து நம்ம ஒரு 3 முறை இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வந்தால் போதும். பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தி நிறைய காய்கள் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு முக்கியமான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வெயிலில் தாங்கி வளரக்கூடிய செடி. ஃபுல் சன்லைட் தேவைப்படும். எப்போவுமே நம்ம வெயிலில் வச்சு தான் இந்த செடிகளை வளர்க்கணும். பராமரிப்புகளை கொடுத்து தான் இந்த செடிகளில் நான் நிறைய காய்கள் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் டெரஸ் கார்டனில் இந்த சுண்டைக்காய் செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது போல் அருமையான ஆர்கானிக் காய்களை நிறைய எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா காய்களையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லா சுண்டைக்காயும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ கிடைச்சிருக்கு பாருங்கள். இது ஒரு செடியிலேருந்து கிடைச்ச சுண்டைக்காய்.
ஆர்கானிக்கான சுண்டைக்காய் நீங்கள் இது போல் ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். என் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் என்னோடய சேனலில் இருக்குது. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.